முத்தா டேம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இதான் வேஸ் தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டாவது பாட்டு. அணை அங்கே இருக்குது, அணைக்கட்டு. கொஞ்சம் மேகம் சூழ்ந்துருக்கு, அது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, மழை தெரியல. சரி, இதை பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, இதான் மேலேருந்து பார்க்குற தொங்கு பாலம். பாறைகள் அழகாக இருக்கு பாருங்கள். இது மணித்தா டேமு, இது மதகு. இப்போ அது போட்டிங், இந்த வெளியே தான் போட்டிங் போவாங்க, அதை பார்ப்போம். அந்த ஒரு காலத்தில் வந்து போட்டிங் சுற்றுலா அங்கேருந்து போகிறவங்க மீன் பிடிக்கிறதுக்காக போவாங்க. சுற்றுலாத்தலம் போட்டிங் போன காலமும் உண்டு. இதில் இதெல்லாம் போட்டெலாம் கட்டி விட்டு கல் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கு தான் இது மேலே தான் மஞ்சோலை இருக்குது, அனிதா இருக்குது. அந்த வழியாக அந்த ரோடு வழியாக அப்படி மேலே போகும், சைடு காட்டுக்குள்ளே. இது ஒரு மதகு, அதை பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா மணித்தாறு. எப்போ இந்த ஒரு சின்ன அணைக்கட்டு இந்த போட்டிருக்காங்க பார்த்திங்களா, இந்த அணைக்கட்டு வழி மதகு திறக்கிறதுக்காக அந்த காலத்தில் எப்படி பாருங்க, கல்னால் செஞ்சுருக்காங்க. அமைச்சர் யார், கக்கன், திருப்பி கக்கன் அவர்களால் மதகு திறக்கப்பட்டது. தலைமை பொறியாளர் கட்டினது. அதாவது எந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். மணித்தா டேம் மேட்டூருக்கு அடுத்த பெரிய டேம் மணித்தார் தான். இதுக்கு எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது புறப்பலம் மணித்தார். வியூ பாயிண்ட் இருக்குது, மேலே வியூ பாயிண்ட் இருக்குது. ஆட்களே நடமாட்டம் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இப்போ தான் வந்துருக்கேன். 1-2 பேர் தான் வராங்க, லோக்கல் ஆட்கள் தான் வராங்க. எல்லாம் பண்டிகை டயத்தில் தான் கூட்டம் அலமோதும், மற்ற நாட்கள்லாம் அவ்வளோ வரதில்லை. 180 அடி கொண்ட இந்த டேம் எப்படி பாருங்கள். பரப்பா இயற்கையில் சூழ்ந்த மணித்தா டேம். மணித்தாரில் ஒரு பேரானா போலீஸ் கேம்பு இங்கே தான் இருக்குது. அதனால் எல்லா பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒரு மணித்தா டேம். அழகாக இருக்கு மணித்தா டேம், சூப்பராக இருக்குது. இந்த தெரியுது பாருங்கள், மதகு காட்டுறேன். மதகு தெரியுதா உங்களுக்கு? ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, இருக்குதான் மதகு. தெரியுதா மதகு? லைட்டாக தெரியுது. பனி சூழ்ந்துருக்கு, ஆனால் தெரியல. வெயிலுக்கு தெரிய மாட்டேங்க. தெரியுது, அந்த தெரியுது மதகு. தண்ணி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த சைடு பாருங்க, இயற்கையில் சூழ்ந்த இடம். வரும்போது இப்படி தான் வழி வரணும். வாகனத்துக்கு அனுமதி இல்லை, நடந்து தான் வர முடியும். மேலே சுற்றி கீழே தான் ஜமீன் சிங்கிமெண்ட்டு இருக்குது, அரண்மனை, ஜமீன் அரண்மனை. இந்த வயக்காடெலாம் தெரியல, நான் அவங்களோட சேர்ந்தது தான். இப்போ எல்லாம்
கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஜமீன் கட்டுப்பாட்டில் இருந்தது, கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க. நிலங்கள்லாம் அவங்க சொந்தமாக வாங்கி விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு காலத்தில் ஜமீன் கீழே இருந்துச்சு இடமெல்லாம். மக்களாட்சி வந்த பிறகு எல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வந்துடுச்சு. வரைக்கும் ஜமீன் கையில் இருந்துச்சு. இந்த ஏரியாலாம் அது சூப்பராக இருக்கும். இதான் வரும்போது நடந்து வரக்கூடிய இடம். ஃபுல் நுழைவாயில். வெளியே போகிறது இப்படி போய் வழியாக டேம் மதகு கீழே இறங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபஸ்ட்டு மதகு, சின்ன மதகு, அது பெரிய மதகு அங்கே இருக்குது பாருங்கள். இயற்கையில் சூழ்ந்த நல்ல விளைநிலங்களோட விவசாயம் பண்ணக்கூடிய இயற்கையில் சூழ்ந்த விவசாய பூமி இருக்கா, சூப்பராக இருக்குது. மணித்தா டேம் மலையில் எப்படி இருக்கு பாருங்கள். அப்படி மலையில் வெட்டி நம்ம அப்படி நடந்து போவோம். இந்த அளவுக்கு இந்த சைடு அந்த வழியாக கீழே இறங்கலாம். நான் சில படங்கள்லாம் எடுத்திருக்கேன், நீ பார்த்துருக்கலாம். இந்த இடத்துலலாம் எடுத்திருக்கேங்க. கீழே மணித்தேரில் நாங்களே பார்க்க முடியாத ஒரு இடம் இருக்குது, அண்டர் கிரவுண்டு. உள்ளே போனால் தண்ணி பார்க்கலாம். நடக்கிற அந்த இடத்துல வந்து டேம் கீழே உள்ள தண்ணி மட்டும் பார்க்குற அளவுக்கு மீன் உள்ள தண்ணிக்கு அடியில் குகை சுரங்கப்பாதை இந்த டேமுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மக்கள் பார்வைக்கு கொடுக்கல. இப்போ பார்வைக்கு கொடுக்கல கவர்மெண்ட், சேஃப்டிக்காக. அந்த மதகெல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணி 1978 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் மதகு பார்க்கணும். அண்டர் கிரவுண்டு குகை ஒன்றுக்கும் அதில் கிழக்கடற்கரைன்னு ஒரு படத்தில் கூட அதில் ஷூட்டிங் எடுத்ததும் உண்டு. அதில் தான் நம்ம பார்க்க முடியும் சண்டை காட்சி. இந்த மணித்தா டேமில் தான் கீழே அது நுழைவாயில் இந்த டேமு கீழே தான் இருக்குது. ஏற்பட்ட விசேஷமான டேம். பராமரிப்புக்காக அந்த குகை கட்டப்பட்டது. மக்கள் பார்வைக்கு ஒரு காலத்தில் இருந்திருக்குது அந்த மதகு குகை. அண்டர் கிரவுண்டு டேமுக்கு உள்ள தண்ணி கட்டியில்